சிராத்துல் முஸ்தகீமை கடக்க வேண்டிய நிலை ஒரு பெரிய நிலை. அதை கடக்காமல் யாரும் சொர்க்கம் போக முடியாது என்றான். மாமின்கும் இல்லா வாதி துஹா என்கிறான். உங்களில் யாரும் நரகம் வராமல் சொர்க்கம் போக முடியாது. அப்படியானால் நல்ல மனிதர்களும் நரகத்தை பார்த்துட்டு தான் சொர்க்கம் போகணும். நரகத்தை பார்க்காமல் சொர்க்கம் என்பது சில பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் போவாங்களாம். அவங்களை பற்றி வரக்கூடிய செய்தி என்னன்னா, அவங்க இறக்கைகள் கொடுக்கப்படும், பறந்து போயிடுவாங்க. அவங்க நடந்தெல்லாம் வர்றதில்லை, ரெக்கை கொடுக்கப்பட்டு பறந்து போவாங்க. அவங்க மட்டும் சொல்வாங்க, நாங்கள் நரகத்தை எல்லாம் பார்க்கலம்பாங்க. கேள்வி கணக்கும் எங்களுக்கு இல்லைன்றுவாங்க. அல்லாஹ் அவருடைய கருணையில் அந்த கூட்டத்தை நம்மை ஆக்கி வைக்கிறார். கேள்வி கணக்கு இல்லை, நரகத்தை பார்க்கல. ஏன்னா குர்ஆன் சொல்கிறது, ஒமா மா மின்கும் இல்லா வாரிதுஹா, நீங்கள் எல்லாம் நரகத்துக்கு வரணுங்கிறான். நரகத்துக்கு எல்லாரும் வரணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நரகத்தை வந்து பார்க்காம சொர்க்கம் போக முடியாது. ஏற்கனவே சிராத்துல் முஸ்தகீம் நரகத்துக்கு மேலே தான் என்றார்கள் நபிகள் நாயகம். கீழே நரகம், மேலே சிராத்துல் முஸ்தகீம். அதை கடந்தாதான் சொர்க்கம். இங்கே அதை கடக்க வேண்டும். அதை கடப்பதற்கு என்ன அமல்? நிச்சயமாக நாம் கொடுக்குகின்ற தர்மங்கள் சிராத்தை வேகமாக கடக்க செய்யும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சதகாவை கொண்டு நாம் பெறுகிற பாக்கியம் இன்ஷா அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீமை வேகமாக, மின்னல் வேகத்தில். ஹதீஸில் பார்த்தா சில பேர் கண்ணை பூட்டி துறக்கத்துக்குள்ளே போய் சேர்ந்துருவாங்களாம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அந்த பாலத்தை கடக்கிறது அப்படி கண்ணை பொத்துனா அங்கே போய் நிற்பாங்களாம். அது சாலிஹீங்களுக்கு லேசு. அந்த மாதிரி சிராத்துல் முஸ்தகீம் பல பேருக்கு சுமை, பாரம். சில பேருக்கு கண்ணத்தை பூடி துறக்கத்துக்குள்ளே போய் சேர்ந்துருவாங்க. அல்லாஹ் அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர்களை பதிவு செய்வானாக.